guys, welcome to Priyamuni channel. எல்லாம் ரொட்டீன் ஒர்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு லேட் ஆயிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே கிச்சனில் வேலை நிறைய இருந்தனால எனக்கு லேட் ஆயிடுச்சு. பாதியிலேருந்து கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி vlog ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன், எப்படி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, எனக்கு கண்டிப்பாக 7 ஆயிடுச்சு. நான் எப்படி கிளம்புறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ வச்சு கொடுத்துட்டு மாமா பாப்பாலாம் எழுப்பி விட்டுட்டேன். மாமா அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே மாமா தான் பாத்திரம் விளக்குவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் மசிச்சு விட்டுருவேன். வாழைப்பழம் தான், செவ்வாழைப்பழம் போட்டிருக்கேன். அப்பளம் பொரிச்சாச்சு, அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அது போக அது உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுவேன். சாப்பாடு வச்சாச்சு, சாம்பார் ஓகே. ரசம் இன்னும் வைக்கலை. மாமா ரசம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. டைம் ஆயிரும், ஏன்னா மணி இப்போவே 7 ஆயிடுச்சு, அதனால் டைம் ஆயிரும் பிரியா, ரசம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இனி பாப்பாவெல்லாம் கிளப்பி விடுவாங்க. மாமா தான் டெய்லியுமே பாப்பா குளிக்க வச்சுட்டு கிளப்பி விடுவாங்க. நான் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். வாங்க பார்க்கலாம். மாமா ஹாய் சொல்லுங்க. என்னடா சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நைட்டி தாங்க போட்டிருக்கேன். நைட்டி தான் போட்டிருக்கேன். குளிர்ச்சிங்களா, அதனால் சட்டை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸ்கூலில் கொடுத்த பேக்கு அவளுக்கு அது ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு, அதனால் மேலே வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதுதான் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த வருஷத்துக்கு வாங்கின பேக். இதுதான் வாங்கினோம். அது ஸ்கூலில் கொடுத்தாங்க, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டேன். சரியான அழுக்கு. இப்போது துவைக்கணும். அதனால் மேடம் பேக் இதை நான் கொண்டு போக மாட்டேன்ட்டாங்க. அப்படியா, சரி. அவள் பேக் துவைக்கிற கூட எனக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுறது, பாக்ஸிங்களா போகிறது என்னமோ ஒன்றாவது. பேனா எனக்கெல்லாம் எங்கள் அம்மா ரூல் பென்சில் வாங்கி தரக்கே முட்டியாக அடிப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்காத ரூல் பென்சில். இங்கே யாருங்க எத்தனை ரூல் பென்சில் வச்சுருக்காங்க? 1 2 3 4 ரூல் பென்சில் வச்சுருக்காங்க. இதில் பர்ஸு வேறு. பாப்பா ஃப்ளைட் தான் கொண்டு போவா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லையே சாப்பிட்டுக்குவாங்க, வீட்டிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டா. வேண்டாம், நான் ஸ்கூல்லையே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் தட்டு தான் கொண்டு போகிறேன். ஸ்நாக்ஸ் கொடுப்போம். இதான் வரேங்க, கத்திரிக்காய் வேறு பார்க்கணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துவைக்கிற துணி. இப்படியே தாங்க ஓடிட்டே தான் இருக்கணும். 2 நிமிஷம் நிற்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. அவ்வளோதான். சார் வேலையை முடிச்சிட்டாங்கோ, பாத்திரம்லாம் கழுவிட்டாங்கோ. இப்படியே ஓடிட்டே தாங்க இருக்கும், டைமே இருக்காது. அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் ரொட்டீன் வீடியோ நான் போடாதது காரணமே அதனால தான். ஏன்னா டைம் இருக்காது. 8 மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பணும். பாப்பா ஸ்கூலுக்கு போகாதப்ப டைம் நிறையாவே இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னே டைம் சுத்தமாகவே இல்லை. அதனால தான் ரொட்டீன் ஒர்க் என்னால் போட முடியல. கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கி கண்டிப்பாக எடுத்துடலாம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இருந்தாலும் உங்களுக்காக நான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது என்னடா பிசுக்கிட்டு இருக்கீங்க பார்க்காதீங்க. பாப்பாவுக்கு பணியாரம் கொடுத்து விடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு பணியாரத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். 6 மணிக்கு ஸ்நாக்ஸுக்கும் இதை நான் அப்படியே எங்களுக்கும் பேக் பண்ணிடுவேன். சாப்பாடு வச்சாச்சு. நேற்று நைட்டே சாம்பார் வச்சுட்டனால சாம்பார் அப்படியே இருக்குது. ரசம் வைக்கிறேன்னா மாமா ரசம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் காயை மட்டும் வணக்கி அப்பளம் பொரிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் வாசல் தெளிக்கலை. இன்னும் இன்னைக்கு சஷ்டி இல்லைங்களா? இன்னைக்கு என்னம்மா? திருக்கல்யாணம். இன்னைக்கு எங்களால் கோயிலுக்கு போக முடியல. ஏன் வீடெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணலை, அதனால் கோயிலுக்கு போகலை. வாசல் மட்டும் தெளித்து கோலம் போட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். நான் வீடு மட்டும் கூட்டணும். எங்கே கிளம்பிட்டாங்க? குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. குளிக்க வைக்கிறதுக்கு போயிட்டாங்க மாமா பாப்பா.
எப்போவுமே மாமா தான் குளிக்க வைப்பாங்க. டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஒரு வேலை பேலன்ஸ் இருக்குது. அது போக பாய் பெஸ்ட்டெல்லாம் மடிக்கணும், வீட்டை கூட்டணும். வாசல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இன்னும் கூட்டவே இல்லைங்க, வெள்ளிக்கிழமை நாள். அதாங்க வாசலில் தெளித்து கோலம் போட்டாச்சு. அத்தை வந்து எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி காய வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு இது எடுத்து மாமா வந்து பாப்பா குளிக்க வச்சுட்டாங்க. இன்னொரு இது எடுத்தோம்னா எனக்கும் அம்மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். பனியார் அது கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு, அதாவது அது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கெட்டி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு அங்கே எல்லாம் இது பண்ணியாச்சு. சமையல் வேலை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. வாங்க அதுக்குள்ளே துணியெல்லாம் முடிச்சிடலாம். வீடியோக்காகலாம் இல்லை, டெய்லி காலையில் எப்போவுமே மாமா தான் வந்து பாப்பாவுக்கு தலசி விடுறது, குளிக்க வைக்கிறது எப்போவுமே பாப்பாவுக்கு மாமா தான். நான் இருக்கிற எல்லா வேலையும் முடிக்கிறக்குள்ளே மாமா வந்து பாப்பாவை ரெடி பண்ணி கிளம்பிடுவாங்க. நான் குளிச்சுட்டு வரக்குள்ளே அவங்க ஃபுல்லாக ரெடி ஆகிடுவாங்க. இப்படி தான் நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, டீ குடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பாத்ரூம் போகிறதுக்கு நேரம் இருக்காது. இப்படி தான் அவசர அவசரமாக தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். அவர் ஒரு வேலை செஞ்சால் நான் ஒரு வேலை செய்ய, ஆளுக்கு ஒரு வேலையாக பிரிச்சுக்குவோம். நான் சீவனா கூட ஏதாவது சொல்லுவாள், ஆனால் அவங்க அப்பா சீவனா ஒன்றுமே சொல்ல மாட்டாள். அவளுக்கு அவங்க அப்பா சீவனா தான் ரொம்ப பிடிக்கும். பனியாரம் ரெடி. எது போடுறதுடா? இதா இதா பாப்பாக்கு ஸ்நாக்ஸ். அவளுக்கு கொஞ்சம் போட்டாச்சு, இதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் ஆட்டை போட்டாச்சு. அவ்வளோதாங்க, அவளுக்கு ஓகே. தண்ணி வைக்கணுமா மாமா? பாப்பா சுடு தண்ணி. இது நல்லா திரும்பிடுச்சுங்க, அதுதான் திரும்பலை, அது கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. சரி, சுடு தண்ணி வச்சுட்டு இனி குளிச்சுட்டு வந்துட்டு விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பாக்ஸ். இது எங்கள் வீட்டில் புது குண்டு மல்லி. இதெல்லாம் வந்து அத்தையும் மாமாவும் கட்டி கட்டி உள்ளே வச்சுருவாங்க.
எப்பவுமே வெந்த வீட்டில் பூ இருந்துகிட்டே இருக்கும். பூ இல்லாமல் இருக்கக்கூடாது எங்கள் அத்தைக்கு தலையில். ஓகே, குளிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ரெடி ஆயாச்சா? ரெடி. காமிச்சிருங்க அம்மா. எங்கம்மா சொல்லுங்க. கேஷில் காமிச்சிருங்க. வா ஆச்சா, வெக்க வேற வந்துருங்க எங்கள் பாப்பாவுக்கு. சரி ஓகே மாமா, கூட்டி விட்ருங்க. ஆ, பிரியா குளிக்க போயிட்டாங்க. அவங்க போன கேப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா, டிஃபன்லாம் எடுத்துச்சு. டிஃபனுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருவேன். சாப்பாடு இதெல்லாம் அவங்க வந்து குழம்பு இதெல்லாம் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் மாவு இருக்குது, அதை பனியார் ஊற்ற சொன்னாங்க, அதை நான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க நான் குளிக்க போனதுக்கப்புறம் பேலன்ஸ் வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மாமா வந்து அவங்கனால என்ன முடியுமோ அந்த வேலை எனக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. டெய்லியுமே வந்து மாமா எனக்காக அந்த வேலையை பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு வேலை, இதுதான் அப்படின்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு வேலை எனக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கம்பெனிக்கு வேலைக்கே என்னால் போக முடியாதுங்க. கம்பல்சரி அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க. என்னோட ரொட்டீன் வீடியோ இவ்வளோ தான். சாரி, ரொட்டீன் ஒர்க்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சு வந்து இப்போ இன்னும் டீ குடிக்கலை. அவங்களுக்கு வச்சு கொடுத்தேன், பட் ஆனால் நான் இன்னும் குடிக்கலை. டைம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து 6:15 தான் எழுந்திரிச்சேன். எப்பவுமே கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் 6:15 ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின், அதனால் லேட் ஆயிடுச்சு. தங்க பவுடரிங்கடா. ஆ சரிடா. காலையில் வந்து பாப்பாவை கிளப்புறதுக்கு வந்து எனக்கு அது இது இல்லைங்க. எப்போவுமே வந்து மாமா கிளப்பி விட்ருவார் அப்படின்னால பாப்பாவை பற்றி நான் கவலைப்படணும்னு இல்லை. எப்பவும் போல் பான்ஸ் பவுடர், இந்த ஐலைனர் வாங்கி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோதான், கம்ப்ளீட். தலை சீவிட்டு ரெடியாக அதுக்கப்புறம் பார்க்கலாம். இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக விலையை சூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் முடியாது, ஒவ்வொரு நாள் எடுத்துருவேன். பாக்ஸ்லேருந்து தேட முடியாது ஒவ்வொரு நாள். நீங்கள் யாராவது விலையில் வந்து இப்படி சூஸ் பண்ணி தான் போடுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். மேக்ஸிமம் வந்து வெளியே போகும்போது எல்லோரும் போடுறது தான். பட் ஆனால் நான் சுடிதார் போட்டேன், வெளியே அதாவது கம்பெனி கிளம்பிட்டேன் அப்படின்னாவே சூஸ் பண்ணி தான் போடுவேன். ஒவ்வொரு நாள் நைட்டே எடுத்து வச்சுருவேன். காலையில் தேடுறதுக்கு வந்து இது இருக்காது அப்படின்னா, அது ஃபுல்லாக வந்து போட்டு கரெக்டாக வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா தெரியாது. நான் அப்படியே போட்டுருவேன். சரி, இன்னும் வீடு கூட்டல, வீடெல்லாம் கூட்டலாங்க. மாமா கிளம்பிட்டாங்க. பாப்பாவை கொண்டு போய் பஸ் வச்சுட்ற கிளம்பிட்டாங்க. அவங்க பேக்கெல்லாம் மாட்டி ரெடியாக இருக்காங்க. நான் கிளம்புனா சரி, வந்ததுக்குள்ளே திட்டு வாங்குவேன். நான் கண்டிப்பாக திட்டு வாங்குவேன். நான் இன்னும் தலையை சீவலை. மணி வேறு 8 ஆச்சு பத்தியா? மணி 8 ஆயிடுச்சு. என்ன எப்படி நான் தலை சீவுறது? ஒரு நான் குளிச்சுருந்து 5 நிமிஷம் ரெடி ஆகிட்டேன். நீ வந்து 1/2 மணி நேரம் சீக்கிரம் கிளம்பு. இருங்க, டக்கு ரெடியாகிறேன். கிளம்பிட்டாங்க 2 பேரும். டைம் வேறு ஆயிடுச்சு. பாய்டா தங்கம். தட்டா. பை. எப்பவுமே நான் மாமா கிட்ட வந்து திட்டு தாங்க வாங்குவேன். அவர் எத்தனை வேலை செஞ்சு கொடுத்தாலும் கண்டிப்பாக கிளம்புறதுக்கு நான் லேட் பண்ணுவேன். அதனால் திட்டு தான் வாங்குவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பூத்த ரோஸ். இது எங்கள் வீட்டில் பூத்தது தான். கலர் காக்கடா மாமா கட்டினாங்க. கலர் காக்கடா பூ.
அத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் மாமா கட்டினது இல்லை, கொஞ்சம் சென்டிமெண்ட். அவர் கட்டணும். இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேற்றே வைக்க வேண்டியது, நான் மறந்துட்டேன். வேறு ஒரு பூ அத்தை கோர்த்து வச்சுருந்த பூ எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டேன். மாமா பூவும் கேட்டாங்க. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. நீ சாப்பாடு போய் போட்டு ஓகே. முடிஞ்சளவு கப்புக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. கத்திரிக்காய் கூட்டு, சாம்பார், சாப்பாடு ரெண்டுலேயும் போட்டாங்க. அப்பளம் பறித்து வச்சுருக்கேன். நான் இன்னும் பேக் பண்ணணும். டீ வச்சு வச்சாச்சு. பணியாரம் ரெடி. வரக்குள்ளே ரெடி ஆகணும். ஆனால் ஆக மாட்டேன். வந்து இன்னும் ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னங்க அத்தனையுமே தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அத்தை வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் 3 டீ டைம் இருக்குது. 3 டீ டைமுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். ஒரு வாழைப்பழம், திட்டிகிட்டே தான் வருவார் பாருங்க. இன்னும் ரெடி ஆகலையான்னு கேட்பாரு பாருங்க. சொன்னல என்னடா இன்னும் சாப்பிடல கிளம்புறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் 10 மணிக்கு சாப்பிட்றதுக்குங்க. அவ்வளோ இதில் போட்டு எடுத்துட்டேன். 10 மணிக்கு டீ டைமில் சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வேலை கிளம்பிட்டோம். காலையில் இவ்வளோ அவசரமாக தாங்க நாங்கள் கிளம்புவோம். ஆமாம், வாங்க அப்படின்ட்டு எடுத்துடலாம். மணி கரெக்டாக 8:10 கிளம்பிட்டோம். கம்பெனிக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. கம்பெனியில் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அதனால் வந்து இனி வீடியோ வந்து எங்களை மட்டும் கேப்சர் பண்ணி வீடியோ எடுப்போம். சாப்பாடு டைம்லேயும் அதுலேயும் கம்பெனி வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக மணி 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் பஞ்சிங் வச்சுட்டு உள்ளே போயிடுவோம். நீ நைட்டு 8:30 தான் வெளியே வருவோம். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே வாங்க. டீ டைம், டீ குடிக்கலாம். வாங்க டீ குடிக்கலாம். வந்து கொண்டு வந்துடுவோம். பிஸ்கெட் பேக்கெட் காலையில் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா சாப்பாடு. மாமா சாப்பிட்டுட்ருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். மணி 12:30 ஆச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு முள்ளங்கி சாம்பார், அப்புறமா கத்திரிக்காய் தொக்கு, அப்பளம். வாங்க சாப்பிடலாம். மூணு மணி டீ டைம். தூங்கணும். 6 மணி டீ டைமில் பார்க்கலாம். அரை மணி டீ டைம். வாங்க சாப்பிட்லாம். பனியாரம் என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. அந்த அண்ணாவும் அப்படி தான் சொன்னாங்க. உள்ளே பழம் போட்டிருக்கறனால வேகணும் இல்லைங்களா, அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. எனக்கு காலையிலேருந்து அந்த பனியாரம் வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பஜ்ஜி வாங்கினேன், மிளகா பஜ்ஜி. அதுக்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்காரு. 10 ரூபாய் கொண்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. வாங்க 6 மணி டீ டைம். வாங்க சாப்பிட்லாம்.
விட்டாச்சு. வந்து கிளம்பியாச்சுங்க. டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 ஆகுது. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேங்க. ஆமாம், கட் பண்ணுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:45 ஆச்சு. வந்தாச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆச்சு. வந்தோடனே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, துணி துவைச்சி 1 வாரம் ஆச்சு, போட்டு விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன். தண்ணி வேறு இல்லை. தம்பி காலையில் வந்து வரேன்னு சொல்லியிருக்கான் தண்ணிக்கு. வாங்க திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே பார்த்து அது வேலை இல்லைங்க, இங்கே வீட்டில் பார்க்குறதா வேலை. அங்கே பார்த்தீங்களா பேகெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு கழுவதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க. இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. என் தலை நல்லா தெரியுதா? ஃபுல்லாக கவர் ஆகுதா? இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. அது போக கொஞ்சம் சாம்பார் இருக்குது, அது சாம்பாரே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டாச்சு. காலையிலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய் கட் பண்ணி, இதில் வந்து லைட்டாக வலுவலுன்னு இருக்கும், அது கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இதாகிடும். அப்படியே துணி போட்டு மிஷினில் துணி போட்டு விட்ருக்கேன். இன்றைக்கி வந்து மிஷின்லேயே போட்டாச்சு. சவுண்ட் அடிக்குதா? அவ்வளோதான், ஒரு இது சுற்றிடுச்சு. இன்றைக்கி மிஷின்லேயே போட்டுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்களா, மணி 9 போகுது. அதுவும் இல்லாமல் பேக் பெயின் அதிகமாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து மிஷின்லேயே போட்டேன். ரவுண்டு சுற்றிடுச்சு. அது போக இன்னொரு ரவுண்டுக்கு துணி வந்து இருக்குது. எடுக்கிறதுக்கு அப்படியே ரெடி ஆகிறேங்க. ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லைட்டும் ரெடி. அவ்வளோதான், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றிட்டு வீடியோ எடுக்க ரெடி ஆகிட வேண்டியதுதான். துணி ஒரு பக்கம் துவைச்சிட்ருக்கு, இட்லி ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. கையோட 2 ரீல்ஸும் எடுத்துருவேன். வீடியோ எடுக்க ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, பார்க்காதீங்க, முறைச்சி பார்க்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. மாமா கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால இன்றைக்கி வந்து மாமா வீடியோக்கு வரல, அதனால் நான் மட்டும்தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஓகேங்களா, விளாகில் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, போட்டு துணியெல்லாம் வந்து அலாசிட்ருக்கோம். அதனால் ட்ரையரில் போட்டுடலாம் அப்படின்னு மாமா வந்து ட்ரையரில் போட்டுட்ருக்காங்க. நான் வந்து அலாசிடலாம் அப்படின்ட்டு அலாசிட்டுருக்கேன். பாதி அலாசிட்டே மாமா ட்ரையரில் போட்டு ட்ரை பண்ணிடலாம் இல்லைங்களா, அதனால் வீட்டுக்குள்ளேயே போட்டுடலாம். 1 வாரம் ஆயிடுச்சு, துணி நிறையா இருக்குது. வீட்டுக்குள்ளே போடுறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு தெரில. இருந்தாலும் உள்ளதாக போட்டாகணும், வேறு வழி இல்லை. சாப்பிட்டோம். எனக்கும் காஃபி மாமா. போயிரு, டென்ஷன் பண்ணாத. ஏன் மாமா? இப்போ நீ உள்ள வந்து நீ என்ன சொன்ன? ஒன்றுமே சொல்லையே மாமா. நீ என்னமோ சொன்னே, சொல்லாத. நான் என்ன சொன்னேன்? போடா சொல்லு. ஒன்றுமே சொல்லலைங்க. ஒழுங்கா போயிரு. எங்க சூடாக இருக்கு பால், அப்படி மூஞ்சி ஊற்றிட்டு ஓடி ஒழுங்க. கொலை பண்ண போகிறோம். ஆமாம் ஆமாம், எனக்கும் காஃபி தான். தயவு செஞ்சு போயிரு. எங்கே சூடாக இருக்குது, ஊற்றி விட்டுறேன். 1/2 டம்ளர் கூட கிடைக்காது உனக்கு. ஓடி ஒழுங்க. நான் தான் உன் தங்கம். இல்லவே இல்லை. இல்லை தங்க, நீ தான் தங்கம். நானு நீலாம் கிடையாது. ஓடி ஓடி. அப்போ அந்த துணியெல்லாம் நீயே காயப்படு. காஞ்சா கயிறு காயில போய் நம்ம போய் படுத்து போட்டுருவோம். ஓ, அதுதான் பாலாத்திட்டு இருக்கு. மணி 11. சீக்கிரம் காயப்போடு, நான் வந்துடுறேன். இப்போ வர்றேன். இப்போ சரி, ஓகே. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு.
எல்லா வேலையும் முடிஞ்சு துணியெல்லாம் துவைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. காலையிலத்து காய் கட் பண்ணி வச்சாச்சு. காலையிலேருந்து என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸில் பார்த்தீங்க. இதுதான் அன்றாடம் நாங்கள் செய்கிற வேலை. என்னென்னா டெய்லியும் வந்து துணி துவைக்க மாட்டோம், வாரத்தில் ஒரு டைம் வந்து துணி துவைப்போம். இந்த சண்டே வந்து வெளியே ஒரு பிளான் இருக்கிறனால இன்றைக்கி வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 போகுது. இப்போ தான் போய் தூங்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ஆன் பண்ணிங்க, அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ், see you. அடுத்த விலாகில் சந்திக்கலாம்.